நம்ம ஹீரோயின் லக்ஷ்மி வந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க மாமா வந்துட்டு குளிச்சிட்ருக்காரு. அவர் வேணும்னே வந்துட்டு லக்ஷ்மி சமைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு முதுகுக்கு சோப் போட சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த வீட்டில் இருக்க குட்டி பையன் வந்துட்டு அவன் போடுறதுக்காக நின்றுறான். அவன் போட்டுட்ருக்க ஐயோ லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கையை பிடிச்சிக்கிறாரு அவர். உடனே அந்த பையன் என்ன இது கை வந்து சின்ன பிள்ளைங்க பை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, சின்ன பையனா சின்ன பையன் கையே அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ தான் ஷாக் ஆகிட்டே நீ எப்படா வந்தான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு அவர் அங்கே வந்து கடுப்பாயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோவோட தாத்தா பாட்டி வந்து அவங்க பெரியம்மா ரொம்ப வருஷமாக அவங்கக்கிட்ட பேசாமல் கொள்ளாமல் வந்துட்டு வீட்டுக்கு கூட வராமல் இருப்பாங்க கோவத்தில். அவங்கள போய் பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு கோயில்லையே அவங்கள பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி அத்தை மாமாவுக்கு வந்துட்டு 60ஆம் கல்யாணம் வச்சுருக்கோம், நீ வந்தால் தான் அத்தை வந்துட்டு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு வரணும், அதெல்லாம் வர முடியாது, போயிடு, நீ இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்துட்டு நான் எப்பயுமே வரமாட்டேன்ற மாதிரி சொல்லி இது பண்ணி சொல்லி விட்டுடுறாங்க கோவத்தில். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவையும் பல வருஷம் கழித்து பார்த்தும் கூட வந்துட்டு அவளை எதுக்காக இன்னும் அந்த வீட்டில் வச்சுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ஹீரோவோட அம்மாவை அவளை அப்போவே வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கணும், அண்ணன் இறந்தப்பவே. அவள் தானே எல்லாத்துக்கும் காரணம். இப்போ என் தங்கச்சி வந்து கல்யாணம் ஆகாமல் இத்தனை வருஷமாக இருக்கிறான்னா அதுக்கும் காரணம் அவள் தானன்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க. அது என்ன ஃப்ளாஷ்பேக்குன்றது பின்னாடி வரும் போலையே. அப்படியே வந்துட்டு அவங்க கோவப்பட்டு நான் கண்டிப்பாக வரமாட்டேன் போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 60ஆம் கல்யாணம் எனக்கு தேவையில்லைன்னு வீட்டுக்கு வந்து தாத்தா பாட்டி சொல்லிடுறாங்க. இதனால் எல்லாருமே வீடே அப்செட்டாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு சூப்பராக ஐடியா பண்ணுறாரு. பத்திரிக்கை அடிச்சுன்னு வந்து அவங்க பாட்டிக்கிட்ட காமிக்கிறாங்க. பத்திரிக்கை பிடிச்சி பாருங்கன்ட்டு அதில் வந்துட்டு அவங்க பெரியம்மா அவங்க அத்தையோட ஃபோட்டோ, அதாவது பேரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வந்து 60ஆம் கல்யாணம் நடக்கிற இடம் வந்துட்டு ஒரு கோயில் பேர் போட்டு வச்சுருக்கு. அதாவது ஹீரோவுக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய ஹீரோயின் ஊர் இருக்கிற அதே கோயில் தான். அந்த இடத்துல நான் வேண்டிட்டு வந்த அத்தை அப்படி நடந்துச்சுன்னா வந்துட்டு அதே கோயிலில் வந்துட்டு உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணுறதா வேண்டிட்டு அத்தான்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு அத்தை அந்த கோயிலுக்கு வருவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்துட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. நான் நாளன்னைக்கு வந்துட்டு அங்கே வந்துடுறேன், கண்டிப்பாக அத்தை அங்கே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே ஒரு சின்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் கரெக்டாக அதே கோயிலுக்கு போகிறாரு. பரிகாரம் பண்ணுறதுக்கு குளத்தோட முங்கிட்டு வரணும்னு ஹீரோவுக்கு சொல்ல, ஹீரோயின் அதுக்கு முன்னாடி எல்லா ஃபேமிலியோடு அங்கே கோயிலுக்கு வந்திருக்காங்க. நான் போய் கோயிலை சுற்றிட்டு வந்துடுறேன், என் செயின் எப்படியாவது கிடைக்கணும் பார்க்குறவளே, நான் குளத்துல முங்கி இருந்துச்சு கோயில் சுற்றி வரேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவங்க போய் குளத்துல முங்குறாங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு பக்கம் முங்க 2 பேரும் முங்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.